நேற்று வர பிரதேச செயலர் அரசாங்க அதிபர் எல்லாம் எங்களுக்கு அறியப்படுத்தினது வந்து இந்த காணிகளை தாங்கள் அந்த நியமிக்கப்பட்ட குழு யாராலன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு குழு நீதியமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர், எங்களோட பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், ஒன்னர் அமைப்பின் ஒரு பிரதிநிதி, அந்த புத்தகைக்கு உள்ளுக்கு இருக்கிற புத்தகைக்கும் அவர் சார்ந்த இன்னும் யாரோ இருக்கலாம், யாருன்னு தெரியாது. அங்கே பேசப்பட்டதுகள் எதுவுமே எங்களுக்கு உடனுக்குடன் அறிய தராவிட்டாலும் எங்களுக்கு கடந்த கிழமை அறியப்படுத்தப்பட்டது. காணிகள் அளவிட்டு எங்களோட அளவு எல்லைகளை அடையாளப்படுத்தி மக்களுடைய காணிகளை விடுவிப்பதாக. ஆனால் எங்களை இங்கே வந்த பொழுது கடந்த முறை அது இங்கே உள்ள யாரால நிறுத்தப்பட்டது. திரும்ப எங்களுக்கு ஒரு எழுத்து மூலம் நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம். எழுத்து மூலம் எதையும் தயங்கினர். இப்படி ஒரு எழுத்து மூலம் எங்களை இந்த முறை அழைச்சிருக்கிறோம். அங்கே இருந்த ஒரு கடிதம் வந்ததாயும் அந்த கடிதத்துக்கு நாங்கள் இந்த 17 பேரும் பேர் போட்டு அந்த கடிதத்துக்கு நாங்கள் இதில் படிவா பாருங்க, திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க போக்கஸ் பண்ணுங்க. திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க தான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எங்களை அழைச்சா நாங்கள் வந்தாங்க. ஆனால் இங்கே நாங்கள் கேட்டது, நீங்கள் வாய் மூலம் சொன்ன மாதிரி ஒரு கடிதத்தை பிரதேச செயலாளர் தான் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, அவ தான் இதில் கூப்பிட்டு இருக்கிறார். இதே போல லெட்டர் ஹெட்ல ஒரு கடிதத்தை இதே போல எல்லாரையும் போட்டு காணி எல்லைகளை அடையாளப்படுத்தி உங்களுக்கு விடுவிக்கிறதுக்குரிய ஏற்பாடாக கதைச்சதா இருந்தால் அதை விடுவிக்கிறது ஏற்பாடாக அடையாளப்படுத்த போறோம் என்று எழுத்து மூலம் தர சொல்லி, அதை எழுத்து மூலம் தர்றதுக்கு கடுமையாக பின்வாங்கி மனத்தியாள கணக்காக நாங்கள் அங்கால இருக்க உள்ளுக்கு கூட்டங்கள் நடைபெற்றது மாறி மாறி. இடையில பிரதேச சபை தலைவர் அங்கே அழைக்கப்பட்டார். முதல் அழைக்கப்பட்டது தெரியாது, இடையில வந்தார். வந்து பிரதேச சபை தலைவரும் இடையில எங்களோட கலந்துரையாடி தான் பொறுப்புன்னு சொன்னார். எந்த வகையில பொறுப்புன்றதை நாங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டோம். பிரதேச சபையில முடிவெடுக்கப்பட்டது அதுல ஒரு போர்டு போடுறதாக. ஆனால் அந்த போர்டையே நீங்க போட முடியாம இருக்கிறீங்க, எந்த காணிகளுக்கு நான் பொறுப்பு என்று எந்த வகையில சொல்லுவீங்கள் என்று அவருக்கு அதுக்கு பதில் நியாயமற்ற பதில்களை சொல்லலாம், நியாயமான பதில் சொல்ல இயலாது. ஒரு போர்டை போட இயலாத பிரதேச சபையாலையும் அதன் தலைவராலையும் இந்த காணிகளுக்கு பொறுப்பன்ற உத்தரவாதம் எங்களுக்கு வாய் மூலம் தர இயலாது. அதை நாங்கள் ஏற்கவும் இயலாது. திரும்பவும் கதைச்சு எந்த ஒரு லெட்டர் பேட்டும் இல்லாமல் பிரதேச செயலர் லெட்டர் பேட்ல நாங்கள் கேட்டதுக்கு தர ரெடியில் என்றதை தெளிவா சொல்லிக்கணும். ஒரு வெற்றுத்தாளில எழுதி அந்த கமிட்டி சார்பாக அந்த 3 அமைச்சர்மார் இல்ல இந்த இடத்துல கமிட்டி சார்பாக டிஎஸும் ஜிஏயும் ஓனர் அமைப்பின் பிரதிநிதியும் வந்த ஆக்களை அளந்து தள்ளாம நினைக்கணும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. இரண்டாவது ஒரு விஷயம், நேற்று பேர் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட நில அளவு திணைக்களம் அளக்குவதாகவும் 2 பேரின் பேர் தான் கொழும்புல நில அளவு திணைக்களத்திலிருந்து 2 சேவிய சூப்பரண்டன்மார் வருவினம் என்று. இன்றைக்கு இங்க வந்தது அங்க இருந்து 2 டீம் சேவிய சூப்பரண்டன்மாரோட 2 டீம். அவ எங்களை கடைசி வர அளக்க ஒப்புதலை கேட்டுக்கொண்டிருந்தவ நாங்கள் கொடுக்க இல்லை. 3வதாக இன்னும் ஒரு பகுதியும் எங்களுக்கு அறியப்படுத்தாம இங்க வந்து நிக்கிறதா அறிஞ்சது எங்களை குழப்பத்துக்குள்ள உள்ளாக்கினது. அதாவது தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிநிதிகள். இது நேற்று வர தொல்பொருள் திணைக்களத்துல எந்த ஒரு இதுவுமே இங்க அடையாளப்படுத்த இல்லை. கூகுள் மேப்ல இருந்து எங்க எடுத்து பார்த்தாலும் இது 19ஆம் ஆண்டு உருவானதை தெளிவா காட்டலாம். இப்ப உலகம் வேகமாக போகுது. அப்ப தொல்பொருள் திணைக்களம் அங்க வந்து கொண்டு எழுத்து மூலம் ஒன்றும் தரையில்லை. உங்களோட காணியை காட்டுங்கன்ற முயற்சி கடும் முயற்சி. இந்த எத்தனை மனத்தியால நீங்க வந்து எத்தனை மனத்தியால நாங்க வந்து அதை கடும் முயற்சி நாங்கள் போன் கதைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஓகே, நாங்களும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம், அதையும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம். ஆனால் எந்த ஒரு எழுத்து மூலமும் தராமல் அளக்கணும் என்ற பிடிவாதத்தில் நின்றபடியால் லெட்டர் கேட்கல. நாங்கள் எங்களை பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு அறிவிச்சவா. பிரதேச செயலாளர் எங்களுக்கு அது இதே போல எல்லாத்த பேரையும் போட்டு இந்த காணிகளை விடுவிக்கிற நோக்கோடு பயன்படுத்தலாம். அது பயன்படுத்த கடிதம் எழுத ஆரம்பிக்கணும். அந்த ஃபைலை அப்படியே தங்கள் ஃபைலோட சேர்க்கணும். இல்ல ஒருக்கா தரலாம், இல்ல ஒருக்கா தர இயலாது. எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க இயலாதுன்றது பிரதேச செயலாளர் கடைசியா சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு காணி விடுவிக்கிறதுன்றதை கொடுக்க இயலாதண்டு. அப்படி என்றால் அந்த பிரதேச செயலாளர் அந்த குழுவுக்கு போய் என்ன முடிவெடுத்ததுன்றத என்ன அது போல ஒரு பெருமதியும் இல்லாம போகுது. இது தொடர்ச்சியா ஒரு பெருமதியும் இல்லாமல் ஏதோ ஒரு வட்டம் தடுக்குதுன்றதுதான் எங்களுடைய இது. நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாங்கள் கேட்டது லெட்டர் தர முடிய இல்லை. நாங்கள் எங்களோட இடத்தை காட்ட இல்லை. நாங்கள் காட்டினாதான் நடக்கலாம். தாங்களா வெளிக்கிட்டு உள்ளுக்கு இருந்து கதைச்சிட்டு தாங்களா வெளிக்கிட்டு போயினோம். ஜிஏ சில முயற்சிகளை செய்திருக்கலாம். ஆனா தடுப்பு எங்கேயோ இருந்து வருது.
தடுப்பு எங்கேயோ இருந்து வருது. நாங்கள் பிரதேச செயலரையோ அரசாங்க அதிபரையோ வந்து குற்றம் சொல்ல வேண்டிய மாற்றம் தேவையில்லை. அங்கே மேலே இருந்து இங்கே ஒரு தடுப்பு வருது. நாங்கள் வெளியில கூடியிருக்கிறோம், அவ உள்ளே கூடியிருக்கிறோம். கடைசியா லெட்டர் கேட்ல கொடுக்க வேண்டாம் என்று இங்கே ஒரு தடுப்பு வந்தபடியால் அவர் லெட்டர் கேட்ல தர இல்லை. எழுத்து மட்டும் இல்லாதால நாங்கள் எங்களை காணிகளை காட்டுவோம். இந்த கடித தலைப்பில் வந்து பிரதேச கடித தலைப்பில் வந்து ஏனைய நிர்வாக அதிகாரிகள் வந்து கையெழுத்து வைக்கலாம் வந்து மாவட்டத்தில் சொல்லியிருந்தேன். நாங்கள் கேட்டது நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். உங்களோட மீட்டிங் ஓகே, உங்களோட குழுவால சைன் பண்றீங்களோ அதை குழுவால சைன் பண்ணி உங்களோட லெட்டர் கோட்டோட டிஎஸ்க்கு தானே எங்களை வர சொன்ன நீங்கள் எங்களை நேராக கேட்கல தானே, டிஎஸ்க்கு அறிவிச்சு டிஎஸ் தானே. அதே போல எல்லாரும் சைன் பண்ணி உங்களோட கடிதம் இருக்கല്ലോ, கடிதத்துல எல்லாரும் சைன் பண்ணி நீங்க டிஎஸ்க்கு கோட் பண்ணுங்க. பிரதேச செயலருக்கு பிரதேச செயலர் அந்த கடிதத்தின் இதை போட்டு எங்களுக்கு அவாண்ட லெட்டர்கள் திரட்டுக்குமே நியாயம் தானே. அங்கே அதாவது அந்த குழுவில் எடுத்த முடிவுக்கு நாங்க அதற்கு நாங்க அந்த குழு அனுப்பின கடிதத்துக்கு டிஎஸ் எங்களுக்கு கடிதம் அழைச்சிருக்கிறார் என்ன. அதே போல இந்த குழு உங்க கூடி எடுத்த முடிவு நியாயமானது இருக்கலாம். அந்த குழு எங்க பிரதேச செயலருக்கு கொடுக்கணும். அந்த பிரதேச செயலர் அந்த கடிதத்தின்படி எங்களுக்கு அதை தரலாம் அவாண்ட லெட்டர் என்ன நியாயம். இந்த இது சந்தது போல அது சார்றதுல எந்த ஒரு தயக்கமும் எங்களுக்கு தெரியாது. நீங்க தேடி பிடிச்சு தயக்கங்கள் இருந்தால் ஊடகங்கள் வழியில விடுங்க. இதுவரைக்கும் பிரதேச செயலர் தன்னுடைய இந்த பதவி முத்திரையை உறுதிப்படுத்தின அந்த கடிதத்தின் செல்லிப்பளை பிரதேச செயலர் தன்னுடைய உத்தியோகபூர்வமான பதவி நிலையை உறுதிப்படுத்தின முத்திரையை அதுல சைன் வச்சு சீல் பண்ணி கொடுத்திருக்கேன். அதுல நீங்க சட்டச்சிக்கல் வந்தால் அது செல்லுபடியற்றது எங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கிய ஆலோசனை. அவைக்கு என்ன சட்டங்கள் இப்ப அவை அந்த குழு இப்ப குழுவா முடிவெடுத்திருக்கணுமல்லோ அந்த குழு பிரதேச செயலருக்கு தான் அறிவிக்கணும். நடைமுறை ஒன்று இருக்குதானே, அவன் நடைமுறையைத்தானே பின்பற்றிக்கணும். அந்த நடைமுறையின்படிதான் எங்களை அழைச்சிருக்கணும். அப்ப பிரதேச செயலருக்கு அந்த குழு அறிவிச்சா அந்த கடிதத்தை கொடுத்தா பிரதேச செயலர் தான் எங்களுக்கு அதை தருவணும். அதான் நடைமுறை. அந்த நடைமுறை அதான் எங்களுக்கு விளங்கப்படுது. இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு கமிட்டி தானே வந்திருக்கு. இதுல வந்து கமிட்டி செலக்ட் பண்ண கமிட்டி பங்குதாரர்னு சொன்னாங்கல்ல, போன முறை நடப்பட்ட பங்குதாரர் இந்த முறை வந்திருக்கேன். பங்குதாரர் வந்து இதுல வந்து உள்ள இருக்க நடந்த மீட்டிங்ல அதை மினிட்ஸ் ஆக்கி அந்த மினிட்ஸை வச்சு வந்து டிஎஸ் லெட்டர் வந்திருக்கலாம். பங்குதாரர் தவிர வேற யாரும் வந்திருக்கீங்க. பங்குதாரர் சொன்னாலும் வந்திருக்கீங்க. பங்குதாரரை வச்சு கொண்டு இந்த மீட்டிங் மினிட்ஸ் ஆக்கிக்கலாம். இன்றைக்கு சம்பந்தப்பட்ட விகாரையில வந்து ஒரு மீட்டிங் நடந்தது, கலந்து ஆலோசனை நடந்தது. இதுல தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இதுல வந்து காணி அளந்து மக்கள்கிட்ட கொடுக்குற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்ன்ற கோட்பாட்டோட டிஎஸ் வந்து இந்த லெட்டர் தந்திருக்கலாம். அந்த லெட்டர் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுல 6 பேரும் சைன் பண்ணி டிஎஸ் லெட்டர்ல தரணும் பண்ற நாங்க அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுல எங்களுக்கு அறிவுறுத்தப்படாத குழுமங்கள் வந்தவ முதலே விசேஷமாக பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒரு இதுல ஒரு விசேடமான குறிப்பா சொல்றேன். பிரதேச சபையில அனுமதி பெறாத கட்டடம் வந்து பிரதேச சபையில ஏகமனதாக தீர்மானம் எடுத்து அந்த போட் போட போறோம்னு கொண்டு வந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டு அதுல ஒரு பெரிய கலவரம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் ஒதுக்கப்பட்டுட்டார். இன்றைக்கு இடையிலே வந்தவர் அவரும் முழு முயற்சி அவையோட கதைச்சு எங்களுக்கு கடிதம் ஒன்றும் எடுக்காம அதை அளக்க விடுங்கன்றதான் அவற்றை முழு முயற்சியும். நாங்கள் வாயால சொல்லி எடுத்து தருவோம் என்றா இந்த வர இயலாததை நல்லா யோசிங்கோ. நான் இதுல மதுரை கட்டினால் அனுமதி பெறாமல் பிரதேச சபை சட்டம் அனுமதி பெற இல்லை என்று வழக்கு போட்டு அதை இடிச்சு கொண்டு இருக்கணும் பிரதேச சபையில். இது எல்லா இடமும் நடக்குது. என்ன அனுமதி பெறாமல் இதெல்லாம் அனுமதி இல்லை. அனுமதி பெறாமல் இவ்வளவு கட்டிடம் அந்த மதுரை சொல்றேன். அந்த மாதிரில கணக்கு கிடக்க அந்த மாதிரில காட்டி உங்களுக்கு இதெல்லாம் இப்படி இதாளுக்கு வழக்கு போடுறீங்களாண்டா இல்ல அதை பற்றி கதைக்கல. அதை பற்றி கதைக்கல. அது டீல் பண்ணினா தான் போடுவேன் சொல்றாரு. அவரும் அதைத்தான் போஸ்ட் பண்றார். ஒரு நடவடிக்கை இந்த பேரை எடுக்க முடியல. எங்கட ஹானிக்கா எங்களை நெருக்கு வரதுக்குள்ளாக்கின ஹானிக்காரரை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் வச்சு ஒரு நெருக்கு வாரத்தை உருவாக்குறதுக்கு இதம். அதை விட எங்கட வாகனங்கள் காலையிலேயே மறைக்கப்பட்டது. உரிமையாளர் வாகனம் இவ்வளவு காலம் வராமல் நேரடியான குற்றச்சாட்டை சொல்றேன். அமைச்சர் அதை டீல் பண்ணவர். அமைச்சர் வெளிநாட்டுல வர இல்லையாண்டு பையங்க பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜாவை பல முறை நான் முயற்சி செய்தேன். அவர் இதை பற்றி கதைக்க விரும்ப இல்லை. இன்றைக்கு வந்து நின்று நான் பொறுப்புன்றார். நான் எந்த வகையில பொறுப்பு இந்த வேற எங்களோட கதைக்க முயற்சி செய்யாத நீங்கள் என்று கேட்க அது அப்படித்தான். அமைச்சர் கதைச்சவர் தானே, அது அப்படித்தான் திணிக்கத்தான் பாக்கினேன். சரி, அப்ப யார் பொறுப்புன்றதை வாயால சொல்லி செய்யலாமோ உங்களுக்கு விளங்குதா? வாயால பொறுப்பு கூறி செய்யக்கூடிய வேலையா? எத்தனை வருஷம் இது கட்டுமானம்? சொல்ல மக்கள் மறைக்க கட்டமாட்டம் பல கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கடைசியா நாங்கள்
ஜிஏயும் முயற்சி செய்தவர் போலோடக்கு அறிகிறோம். இதை சிம்பிளான சொல்லுதான், இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஆமி கட்டினதை ஆமி விட்டுட்டு போட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டுறத உள்ள வச்சா மிச்ச ஜனம் அந்த அளக்கு எல்லா இடமுமே இவ்வளவு காலமும் ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட காணிகள், ராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட காணிகள் கவர்மெண்ட் சர்வேரிங் இல்லாமல் ஓப்பனாக தான் விட்டவன். நாங்கள் தான் பிரைவேட் சர்வேரிங்க பிடிச்சி அதை எடுத்தது வெளிப்படக்கில். இப்போ முதலாவது தரமா இது அன்றைக்கு இது ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்டது தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. ஜிஏட்ட ராணுவ கட்டுப்பாட்டு இருந்து ஜிஏட்ட ஒப்படைக்கப்பட்டது தான். அப்ப இது மட்டும் என்னத்துக்கு அண்டதும் எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கு. ஓப்பனா விடலாம், ஓப்பனா ஏதோ ஒரு சக்தி அதை தடுக்குது. இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் செய்யாத முயற்சி இந்த அரசாங்கம் செய்யும் போது இந்த விடயத்துல ஏன் நீங்க பின்னிக்கிறதுக்கான காரணம் என்ன? வெளிப்படத்தன்மை இல்லை. எங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் பூரணமாக இல்லை. தகவலுக்கு மீறி இதுக்குள்ள காணிக்காரரையும் விட தகவலுக்கு மீறி சில நிறுவனங்களும் சில நபர்களும் நின்றது எங்களை குழப்பத்துக்குள்ள உள்ளாக்கினது. இரண்டு தரப்புமே ஒரு விதத்துல ஒரு இணக்கத்துக்கு போனா தான் இந்த விடயத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற நிலை இருக்கிற நிலையில நீங்கள் இதுல பின்னிக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கு? ஒரு எழுத்தும்பூல உத்தரவாதம் தராமல் அதை எதுவும் செய்யலாம் சட்ட ரீதியா. எங்களுக்கு மேலதிகமான எதையும் நம்பிக்கை இல்லை. எழுத்துமுறமான இது இல்லாம நாங்கள் எதையும் நம்பக்கூடாது. அரச கட்டமைப்புகளை நீங்கள் எப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. அடுத்த நீதிமன்றத்தை நாடி உங்களோட இதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்க வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை இருக்கு. வழக்கு தாக்கல் செய்கிற என்றால் உங்களை எல்லாருக்கும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். கட்டிடம் சரியா யார்கிட்ட இருக்குதோ அவர் தான் வழக்கு தாக்கல் செய்யலாம். 17 உரிமையாளர்கள் கட்டிடம் அல்லாத காணி இருக்கிற உரிமையாளர்கள் என்ன வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு யார்கிட்ட காணிக்கை இருக்காண்ட அளவீடு செய்தால் தான் தெரியும். சரியா, நாங்கள் சட்டத்திறனிகளை அணுகின பொழுது யார்கிட்ட காணிக்கை இருக்காண்ட அளவீடு செய்தால் தான் தெரியும். இதுக்கு முதலாவதாக வழக்கு போட வேண்டியது அனுமதியற்ற கட்டிடத்துக்காக பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் எடுத்தும் இந்த நிமிஷம் பெற ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டாச்சு. பிரதேச சபை செயலாளர் அந்த வழக்கை போட்டிருக்கணும். இன்று வரை அந்த வழக்கு போடப்படையில. அந்த கட்டமைப்பு நீங்க நம்பிக்கை இல்ல இழுபறின்னு சொல்றீங்க. நீங்களா தனிநபர் வழக்கு போடுறது, வழக்கு போட்டா நாங்கள் தொடர்ச்சியாக இதுல வேற இல்லாத உண்டு. வழக்கு போட்டா நாங்கள் இதுல வரக்கூடாது, குழப்பக்கூடாது. இது அரச இயந்திரமும் இப்ப எப்படி இது உலகம் பாதுகாக்கப்படுற அந்த இயந்திரம் இதை மறைமுகமா இன்னும் கட்டடங்களை வளர்த்து கொண்டு போகும். தீர்வு இந்த அரசாங்கம் கொடுக்கும். நாங்க இப்பவும் சொல்றோம், சட்டத்தின் ஆட்சி என்று தான் இந்த அரசாங்கம் வந்தது. சுயாதீன நீதித்துறை என்று வந்தது. இப்ப ஜனாதிபதிக்கு தெரியும் படிவான். ஒரு முறை ஜனாதிபதி சந்தேகத்தை எழுப்பினவர் போராடுறார் மக்களுக்கு இருக்காண்டு. இப்ப அதையே எல்லாம் தெளிவா சொல்லி இருக்கணும். கொழும்புல இருந்து காணியாளர் இங்க காணி உறுதிகளை கச்சேரியில செக் பண்ணி மக்களோட காணி என்று ஒத்துக்கொண்டு போயிருக்கணுமா. அப்ப அரசாங்கம் கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வெடுக்கத்தானே வேணும். மக்களின் காணி மக்களுக்கு நேற்று வரை ஒவ்வொரு இதிலையும் சொல்லுகிற ஜனாதிபதியும் அந்த அமைச்சரவையும் எங்களுக்கு நாங்கள் கொழும்புல சென்ற போது புத்த சாசன அமைச்சர் தெளிவாக இந்த வியார பதியப்பட இல்லை, எல்லாம் செக் பண்ணி சொன்னவர். இந்த வியார பதியப்பட இல்லை, காணி உங்களுடைய நிரூபிக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த காணிகள் கிடைக்கும் என்று தெளிவாக சொன்னவர். அந்த புத்த சாசன அமைச்சரும் அவரை நாங்கள் நம்புறோம். அதை அடிப்படையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் நம்பிக்கை இருக்கு. அவரும் அதில் ஒரு குழுவில் உறுப்பினர். நிச்சயமாக அவர் தீர்வை குடிப்பினர். எழுத்து மூலம் கொடுக்க இல்லைன்றது என்னதுக்கு நான் கட்டாயம் அங்கே கேட்கப்படும். நீங்க தானே நீங்கள் எழுத்து மூலம் பண்றது கேட்கப்படணும். ஒரு அமைச்சரவை அந்த குழு புறமதியான குழு என்றால் அது கேட்கப்பட்டு அதை கேட்டு நியாயமான இதை கொடுக்கட்டும். தீர்வு கொடுக்கணும். மக்களுக்கு தீர்வு கொடுக்காட்டி இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டு வருது நம்புறோம். கொடுக்காட்டி அதுக்குரியது எல்லாம் நடக்கும். இரண்டாவது தடவையாக இந்த காணி அளவோடு குழப்பப்பட்டிருக்கு. இனி அடுத்த நடவடிக்கை உங்களுக்கு என்ன இருக்க போகுது? பங்குதாரர் சொல்லி ஒரு உணர் அமைப்பு அவங்க எல்லாம் இப்ப இந்த காணியங்க மக்கள் காணி என்ற உறுதிப்படுத்திக்கிறோம். அந்த அமைப்பின் தலைவர் டைரக்டர் வந்திருக்கிறார். டைரக்டர் சொல்லியிருக்காரு அந்த குழு நாங்க வச்ச குற்றச்சாட்டு அந்த கமிட்டியில காணி உரிமையாளர் உள்ளடக்கல. அவர் இன்றைக்கு சொல்லியிருக்காரு இந்தியில இருந்து நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிற மாட்டோம். அப்ப எங்களையுமே அந்த கமிட்டியில உள்ளுக்கு போனதை தான் அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னன்ற மாதிரி. நன்றி.